ஓகே கைஸ், இன்னைக்கு யுனிவர்சல் லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ் பார்க்கலாம். லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ்ங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறது, தி டிவைன் கிரியேட்டர் இருக்காரு. அந்த டிவைன் கிரியேட்டர் எங்கே இருக்காருன்னா சூனியத்தில் இருக்காரு. இட்ஸ் கம்ப்ளீட்லி டார்க்கு. அந்த டார்க்னஸ்க்குள்ள லைட்டும் இருக்குது. ஸோ அந்த லைட்டு டார்க்னஸ் ரெண்டும் மெர்ஜான ஒரு இடத்துல இருக்காரு. ஓகேயா? ஸோ அவருக்கு வந்து என்னென்னா ஹி ஹேஸ் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருக்குள்ளேயே இருக்குது. நிறைய டீப் டிசைர்ஸ் அவருக்குள்ளேயே இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்ட கொலோக்கியல் சிம்பிள் டேர்ம்ஸில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகேயா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பர்சோனாவா ஒவ்வொரு ஃபிசிக்கல் ஃபார்ம்லையும் அவர் வாழ்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த ஜாய் அண்ட் ஹாப்பினஸை உள்வாங்கி சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும்னு அவருக்கு ஆசை. அதே மாதிரி அந்த டீப் டிசைர்ஸ் எல்லாம் அதை வாழ்ந்து பார்த்து அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த என்ஜாய்மெண்ட்டையும் அனுபவிக்கணும்னு ஆசை. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபார்மை உருவாக்கணும்ல. அந்த சூனியத்தில் இருக்கிற அந்த டிவைன் கிரியேட்டர் வந்து எனர்ஜியாக இருக்கிறாரு. ஸோ அப்போ தி பெஸ்ட் கிரியேஷனாக இருக்கணும் அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம். ஓகேயா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஃபிசிக்கல் ஃபார்மை உருவாக்கணும் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் வாழ்றதுக்கு ஒரு வாழ்விடத்தை உருவாக்கணும். அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் வாழ்றதுக்கு வாழ்விடத்தை உருவாக்கணும்னா அந்த வாழ்வியல் சூழலையும் உருவாக்கணும் இல்லையா? ஸோ அப்புறம் சுவாசிக்கிறதுக்கு காத்து இருக்கணும், குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அடிப்படையான 5 விஷயம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. உணவு இருக்குது, இடம், உடுத்த ட்ரெஸ், இதெல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாமே உருவாக்கணும். ஸோ அப்போ அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அந்த பர்சன் மூலமா அந்த ஃபிசிக்கல் மாஸ் மூலியமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவிக்க முடியும்னு அவர் நினைச்சார். அந்த எனர்ஜி நினைச்சது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சூரியன் மட்டும் தான் இருந்திருக்கு. நல்லா கேட்டுக்குங்க. அப்போ என்ன பண்றாரு, பிரபஞ்சம் அப்படிங்கிறத படைக்கிறதுக்கு இது பண்றப்ப ஸ்டார்ஸ் எல்லாம் பர்த் ஆகுது. ஸ்டார்ஸ், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வருது. அதை தான் கேலக்சின்னு சொல்றோம். அந்த கேலக்சி தங்களுக்கு மில்கி வே உருவாகுது. மில்கி வேல இருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாரே ஸ்பிரல் ஆகி ஜெயிண்ட் நெபுலாவா மாறுது. அப்புறம் வெடிக்குது, சூரிய குடும்பம் உருவாகுது. சூரிய குடும்பமே அந்த இடத்துல தானே நிற்குது. ஸோ இதெல்லாம் இயங்குறதுக்கு அந்த அண்ட வெளி வேணும். அப்போ அண்ட வெளி வேணும் அப்படின்னா முதல்ல அண்டம் வேணும். அப்போ என்ன பண்றாரு, சூரியத்துக்கு கீழே ஒரு லேயரை உருவாக்கி அந்த லேயர்ல பெருவெடிப்பு உண்டாக்குறாரு. அதான் பிக் பேங் தியரி. ஓகேயா? பெருவெடிப்பு உருவாக்குனா நான் உருவாக்கின கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கணும். அந்த கிரியேட்டர் தான் சூரியத்தில் இருக்கான். ஓகேயா? உங்களுக்கு புரியறதுக்காக ஈஸி டேர்ம்ஸ்ல சொல்றேன். ஸோ அப்போ அந்த அண்ட பெருவெடிப்பு நடக்குது. அண்ட பெருவெடிப்பு நடந்து அதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸே கம்ப்ளீட்டா எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம், இந்த கேலக்சி சோலார் சிஸ்டம் இதெல்லாமே உருவாயிருச்சு. அப்போ அந்த சோலார் சிஸ்டம், அந்த கேலக்சி எல்லாம் உருவாக்கும் போதே அந்த ரசாயன மாற்றங்கள், கெமிக்கல்ஸ், மினரல்ஸ் எல்லாமே உருவாகுது. நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன், குடிக்கிறதுக்கு H2O எல்லாமே உருவாயிருது. இப்போ ஒரு ஃபிசிக்கல் மாஸ் அங்கே வாழ முடியும். அப்போ பூமியில் என்ன ஆகுது, ஒரு ஜீவராசி தோன்றது, பரிணாம வளர்ச்சி அடையுது, ஹியூமன் பீயிங் வரைக்கும் இவல்யூஷன் நடக்குது. ஹியூமன் பீயிங் தான் வந்து அந்த டிவைன் கிரியேட்டரோட உன்னதமான பூரணமான படைப்பு. அவ்வளோ மிராக்குலஸான காம்ப்ளிகேட்டடான படைப்பும் கூட. ஸோ எல்லாத்தையுமே வச்சு படைக்கிறாரு. ஸோ அப்போ படைக்கும்போது அந்த ஃபிசிக்கல் மாஸ் தான் உள்ள இருக்க எனர்ஜி இருக்கும் இல்லையா, அந்த எனர்ஜியை உள்ள அனுப்பும் போதே முதல்ல அந்த எனர்ஜியவே ஸ்டார் டஸ்ட்டாக தான் கிரியேட் பண்ணுறாரு. அந்த எனர்ஜிக்குள்ளேயே நமக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஜீனுன்னு ஒன்று கொடுத்துட்றாரு. ஸோ அதுக்கு முந்தின ஜென்மங்கள் பேரண்ட்ஸ்ட்டு இருந்து வரும்போது இதெல்லாம் அந்த ஜீனாவே பர்சனாலிட்டி கொடுத்துட்றாரு. அது போக நம்ம மனசில் ஆசை அப்படிங்கிற டீப் டிசைர்ஸை நமக்குள்ளேயே அந்த எனர்ஜிக்குள்ளேயே விதிச்சு தான் அனுப்புறாரு. ஓகே, அப்போ நம்ம கேரி பண்ணிட்டு இருக்க டீப் டிசைர்ஸும் அப்போ நம்ம கேரி பண்ணிட்டு இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் பர்சனாவும் அவரோடது அப்படிங்கிறது. இதுதான் நமக்குங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா உலகத்தில் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவலுக்கு இதுதாங்கிறது புரிஞ்சிரும்ல. அப்போ இதுதான் லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ். எல்லாமே கனெக்டட்.